அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில் நம்ம ஆல்ரெடி 4, 5 ராசி பலன்கள் பார்த்தாச்சு. அந்த அடிப்படையில் இப்போ துலாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நம்மளோட ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதனால எடுத்தோம்னா இதுதான் பாயிண்ட், இந்த இடத்துல தான் இருக்கு, இது நடக்கும் நடக்காது, இந்த தேதியில கல்யாணம் நடக்குங்கிறத ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு தான். ரொம்ப வளவளன்லாம் இழுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். என்ன கான்செப்ட், கடந்த தமிழ் புத்தாண்டுல என்ன நடந்தது? பெரும்பாலும் கடன் நோயால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசி லக்கணம்னே சொல்லலாம், துலாம். அது இப்போ மெயினா பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஒன்னும் கடன் எடுக்கிறவங்க அந்த மெடிக்கல் இருந்து தப்பிச்சிடுறாங்க. இல்ல பெருங்கடன் இல்லையா, கண்டிப்பாக மெடிக்கல் ரீதியாக ரொம்ப தூரத்துக்குள்ளானவங்க துலாம் ராசிக்காரர்கள். இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா கடந்த ஒரு வருடமா அதுலயும் மெயினா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனதுன்னே சொல்லலாம் துலாம். ஏன்னா அடி அந்த மாதிரி இருக்கு கடந்த ஒரு வருடம். ஓகே, இந்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மெயினா ஓவராலா ஒரு 2 மாசம் நல்லா இருக்கு, 3 மாசம் விரக்தி ஆயிடுறீங்க. மறுபடியும் ஒரு 2 மாசம் நல்லா இருக்கு, 3 மாசம் விரக்தி ஆயிடுறீங்க. ஓவராலா என்னடா வாழ்க்கை இதுங்கிற அளவுக்கு துலாம் ராசி லக்னக்காரர்களை துவட்டி எடுக்கிறது இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை. அதுவும் பெரும்பாலுமாக யாருக்கெல்லாம் மாறில் ராகு இருக்கோ பிறப்பு ஜாதகத்தில், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டத்தையும் இல்லை ஒரு கொடிய நோய்களையும் சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதுவும் மெயினா பாருங்களேன், இந்த துலாம் ராசி லக்கணம் கண்ணில சனி இருக்கிறவங்க அவ்வளவுதான், தொழிலை இழுத்து முடியிற நிலைமையில இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு இது சொல்றேன். மதுரையில இருந்து நம்மளை வாஸ்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டு, நம்மளுடைய வாஸ்து சம்மந்தப்பட்ட பதிப்பெல்லாம் பார்த்துட்டு, சார் எனக்கு இன்னமும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா நீங்க எல்லாமே பார்க்கணும். அவங்க ஜாதகம்லாம் நமக்கு தெரியல. நம்ம உள்ள போறோம். உள்ள போனோன்னே தெற்கு பார்த்த வீடு, வடக்க கிழக்க சேர்ந்த அந்த வடகிழக்கு பகுதியில ஃபுல்லா இழுத்து மூடி வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா தென்மேற்கு அறை கிட்டையே பூஜை ரூம். அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்ல போனா தென்மேற்கு மூலையிலேயே வச்சிருக்காங்க. நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம், குபேர மூலைன்னு அங்கே வைக்காதீங்க. கிழக்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல், வடக்கு முழுமையை மூடிட்டாங்க. நம்ம போனோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னோம் பெரும் பண இழப்பு, வீட்டில் முதல் வாரிசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக தொந்தரவு, இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் கல்லீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாம் சார் இருக்குங்க, அந்த பாதிப்பு இருக்குது. தேர்ட் ஒன், எத்தனை பசங்கன்னு கேட்டோம். 2 பசங்க. 2வது பையன் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பான், இந்த யார்கிட்டையும் ஒட்டி பழகி பேசுகிற மாதிரியான மைண்டே இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க, ஆனால் திறக்கவே இல்லை. ஏன்னா அதை ஒட்டி வீடு, அடுத்த வீடு ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டாங்க. இப்போ என்னாச்சு, வடக்கு கிழக்க ரெண்டுமே மூடிட்டாங்க. நம்ம சொன்னோம், சார் உங்களுக்கு தொழில் நஷ்டம், தொழிலில் மிகப்பெரிய இழப்பு, பணம் பார்த்தீங்கன்னா வர்றது 5 ரூபானா செலவு 100 ரூபாயா இருக்கு. அது உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க. பையனுக்கு பிரச்சனை, அது அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்கு, ரொம்ப வருது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மருமகள் வரவில்லை, கல்யாணம் பண்ணி வச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க, வரவில்லை. அவங்க என்னன்னா சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. நம்ம சொன்னதுக்கு ஆமாங்கிற தவிர அவங்களுக்கு வேற பதிலே இல்லை. அதுக்கப்புறம் உட்காந்துட்டா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரிலாம் மாற்றி, பரிகாரம் கிடையாது, வாஸ்துல என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத மாற்றி வச்சுட்டு ஒரு வித்தின் ஒரு 40 நாள்ல கூப்பிட்டாப்ல, சார் எல்லாமே மாறிட்டு வர மாதிரி இருக்குது, இப்போதான் நிம்மதியா இருக்கு, நீங்க வந்துட்டு போனதே முதல்ல ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு, இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதை நம்ம பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் தங்கி இருக்கிற வீடு, உங்க வாஸ்து, உங்க ஜாதகம் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு சொல்லி அப்பவே லேப்டாப்ல போட்டு பார்க்குறோம் அவரோட ஜாதகத்தை. கரெக்டா பாத்தீங்கன்னா கண்ணில சனி இருக்குது, இன்னும் லக்கணத்திலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு புதனு சுக்கிரனும் சம்திங், பணத்தை குறிக்கக்கூடிய கோள்கள் அனைத்துமே மாட்டிக்கிச்சு. கேதுக்குடியில லாஸ் ஆயிருந்தது, திரும்ப சனிக்கு வந்தோம்னா இப்ப தொழில முடங்கிடுச்சு. இத்தனால பணத்தை லாஸ் பண்ணியிருந்தது, தொழில முடங்கிடுச்சு. பட் ஏன்னா அவருடைய லக்கணத்தை நேர கோச்சார குரு பார்க்குது 7ஆம் பார்வையா, அதனால கூப்பிட்டுருக்கீங்க சார், என்ன கூப்பிட மாட்டீங்க அதையும் சொன்னோம். ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சரி செய்ய கூப்பிடுறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல நேரம் வராம கூப்பிட மாட்டாரு, அதே மாதிரி நல்ல நேரம் வராம அது சரி செய்ய மாட்டாரு. வாஸ்துனால எல்லாருமே புது வீட்டுக்கு தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப தப்புங்க. இருக்கிற வீட்டுக்கு தான் பார்க்கணும் மெயின். புது வீட்டுக்கு நீங்க கட்டும் போது பார்த்துருப்பீங்க, அதை அவரு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இங்கே மாத்திக்கலாம், வாட்டர் டேங்க் இங்கே கொண்டு வரலாம், இங்கே குழி கொண்டலாம், இன்னொரு ரூம் எடுத்துக்கலாம்,
சார் கேப் விட்டுருங்களே சார், வடகிழக்குலேயுமாங்க மேலே ஃபுல்லாக பால்கனிலேருந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் சவுத்தில் இறக்கியிருப்பாங்க. வடக்கு மத்தியத்தை கட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் கம்யூனிகேஷனு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ வடக்கு மத்தியத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொழிலில் வருமானம் வராது. இத்தனை நாளாக கமிஷன் பேஸில் தான் நல்லா வந்துச்சு, இப்போ வரவே இல்லைப்பா அப்படின்னா புதனை கட் பண்ணிங்கன்னா எப்படி கமிஷன் பேசுகிற பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும்? ஸோ இது உதாரணத்துக்கு ஒரு புரியணும் நடந்த விஷயத்த சொன்னேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் வந்து உங்களுடைய மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் உங்களுடைய தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல சரிங்களா, அவங்கள ரொம்ப போட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய 5ஆம் பாவத்துல யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்கோ நார்மலாவே அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா வந்து என்னன்னா நீங்க ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வீட்டில் கிழக்கு மூடி இருந்தால் அது இன்னும் பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து விட்டுரும். அதனால என்னன்னா இந்த ஒரு வருஷம் சுமாராக தான் படிப்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். எப்பவுமே நான் எல்லாம் ஜென்ரலாவே சொல்றேங்க, ஒரு 10வது 12வது வரைக்குமே நீங்கள்லாம் வந்து படிப்பை பற்றி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் 9th வரைக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க, லாஸ்ட் மார்க் வாங்குறாங்க, அவங்களுக்கே கொஞ்சம் மெச்சூரிட்டி வர 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 அவங்க அந்த ஜாதகத்துக்கு ஏற்ப அவங்க மாறிக்குவாங்க. எத்தனையோ குழந்தைகளோட ஜாதகத்தை பார்த்துருக்கேன். சிறு வயதில் கண்டிப்பாக படிப்பில் ரொம்ப சுமாராக இருக்கிறவர்கள் ஃபியூச்சரில் நம்பர் 1 இருப்பாங்க. IAS IPS கூட ஆகலாம். அதனால இப்போ வந்து படிக்கல இவன் தண்டா வீணா போயிடுவான், இவன் என்ன பண்றது அப்படி இப்படின்லாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரை குத்த வேண்டாம். ஓவராலாக வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உணவில் உட்கொண்டக்கூடிய நம்மளுடைய உணவுகள் ரொம்ப பார்த்து கரெக்டாக பண்ணக்கூடிய அமைப்புள்ள ராசி லக்கணக்காரர்கள், துலாம் லக்கணக்காரர்கள். அவமானப்படக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கிறது, அதையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த ஜாமீன் போடுறது, அவனை நம்பி முதலீடு பண்றதெல்லாம் அந்த விஷயத்துக்குள்ள போகவே வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வரக்கூடிய வருடமுக்குள்ள ராசி பலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு. ஸோ வரக்கூடிய ஆண்டுகள் நல்லா அமையணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.